அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கணவன் மனைவியாக பிரதர் ஆரோக்கியத்தோடு சேர்ந்து நாங்கள் உங்களுக்கு நீ நம்பினால் அப்படிங்கிற இந்த இறை பயிற்சி தொடர் வழியாக, விசுவாச பயிற்சி தொடர் வழியாக பல்வேறு காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தின காரியங்களை உங்களோட ஷேர் பண்ணி கொண்டிருக்கிறோம். எங்களுக்காக தொடர்ந்து ஜெபிங்க. இன்னும் நாங்கள் வல்லமையாக ஊழியம் செய்யணும். இந்த திருச்சபையில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண வேண்டும். மாதா தொலைக்காட்சி தொடர்ந்து வளர வேண்டும். அதற்கு தேவையான எல்லா உதவிகளை செய்யுங்க என்று சொல்லி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, கடந்த 4 வாரங்களாய் ஒரு குடும்பத்தில் பெண்ணினுடைய முக்கியத்துவம் என்ன, அவளுடைய ரோல் என்ன, கடவுள் எப்பேற்பட்ட பர்பஸோட நோக்கத்தோட பெண்ணை படைத்திருக்கிறார் என்பதை நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக கடந்த வாரத்தில் ஆணும் பெண்ணும் சமமாக படைத்தார். தொடக்க நூல் புஸ்தகம் 1:26-27 வாசித்து சொன்னேன். ஆணும் பெண்ணும் சமமாக தான் படைச்சாரு, ஆனால் வித்தியாசமாக படைச்சார். தே ஆர் ஈக்குவல் பட் தே ஆர் டிஃப்ரெண்ட் என்று சொல்லி பார்த்தோம். அன்பான சகோதர சகோதரிகள், இதை கூட நம்ம பல பேர் நிறைய தவறாக எடுத்துப்பாங்க. ஒரு வீட்டில், ஒரு சில வீட்டில் பார்த்தீங்கன்னா பெண்கள் ஆணு மாதிரி கொண்டாடாவன அப்படிங்கிற மாதிரி பெரிய ஒரு நாட்டாராக அல்லது பயங்கர ஒரு ரவுடியாக கூட மாஸ்குலினா பெண்கள் நடந்து கொண்டு இருப்பாங்க. அது ஆணினுடைய அந்த திறமைகளை ஒழிச்சு போட்டுரும் பாருங்க. அவரால் எதுவுமே செய்ய முடியாது, அப்படியே ஒரு பெண்ணாக தான் வாழ்ந்துட்டு இருப்பாரு. அப்போது இந்த பெண்ணை குறித்து என்ன சொல்லலாம்னா, மேல் இந்த ஸ்கர்ட் ஆர் மேல் இந்த சாரி, அவங்க சாரி தான் கட்டியிருக்காங்க, ஆனால் உள்ளுக்குள்ள இருக்கிறது பெண் அல்ல, அவங்க ஒரு ஆம்பளை. மேல் இந்த சாரி என்று சொல்ல வேண்டும். அதே போல் ஒரு ஆண் என்பவன் அவருக்குள்ள அந்த டிஃபரன்சஸை, அந்த வேற்றுமைகளை, அந்த யுனிக்னஸை பயன்படுத்தாம ஒரு சாதுவா பயந்தாங்குழியா இருக்கிறாருன்னு சொன்னா விமன் இன் த டோத்தி என்று சொல்ல வேண்டும். ஒரு வேஷ்டிக்குள் ஒரு பெண் இருக்கிறா என்று தான் சொல்ல வேண்டும். அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு குடும்பத்துக்குள்ள கணவனுக்கும் மனைவிக்கும் என்ன இருக்குன்னா, எ மேன் நீட்ஸ் வாட் இஸ் உமன் நீட்ஸ், எ உமன் நீட்ஸ் இஸ் வாட் எ மேன் நீட்ஸ். எனக்கு என்ன தேவை, எனக்கு என்ன தேவைப்படும், அதுதான் என் பொண்டாட்டிக்கு தேவை. என் பொண்டாட்டிக்கு அவன் நினைக்கிறா அவளுக்கு என்ன தேவை, அதுதான் எனக்கும் தேவை. 2 பேருக்கும் ஒரே தேவை, ஒரே உணர்வு, ஒரே உணர்ச்சிகள் அப்படின்னு நினைக்கிறோம் பாருங்க. அங்கதான் தப்பு செய்யறோம். அப்போ இப்படித்தான் பல்வேறு நிலையில, வேலைக்கு போறத நான் சொல்றது வேலைக்கு போ, அங்கே போவாத, வேற எங்கேயும் போவாத அப்படிங்கிறது. அப்போ என்னுடைய தேவை என்னவோ அதுதான் அவருடைய தேவையான நினைக்கிறேன் பாருங்க. அப்போ யுனிக்னஸ் எதுக்கு, வித்தியாசம் எதுக்கு? அப்போ அவங்கவுங்களுக்கு கடவுள் என்ன திட்டம் வச்சிருக்கா அதன்படி தான் நடக்கணும். அன்பான சகோதர சகோதரிகளே, நீதிமொழிகள் புஸ்தகம் 19வது அதிகாரம் 21வது இறைவசனம் இப்படி சொல்லுகிறது. Many are the plans in a man's heart, but it is the Lord's purpose that prevails அப்படிங்கிறாரு. மனுஷங்க பலவிதமான எண்ணங்களை மனசுல வச்சுக்கலாம், கடவுள் சித்தம் மட்டும்தான் நிறைவேறும் அப்படிங்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடவுள் ஒளி உண்டாகுகன்னு சொன்ன உடனே ஒளிதான் உண்டாச்சு தவிர தண்ணி உண்டாகல. அவருடைய பர்பஸ் மாற முடியாது. தண்ணீர் நீர்த்திரள் உண்டாகுன்னு சொல்லும் போது ஒளி உண்டாகல, மாற்ற முடியாது. அவர் எதை வைத்து கமெண்ட் பண்றாரோ, எதை சொல்றாரோ அதுதான் உண்டாக முடியும். நிலா சூரியனை படைக்கும் போது சூரியன் வெளிச்சத்தை கொடுக்கணும், நிலா அந்த வெளிச்சத்தை வாங்கி ரிஃப்ளெக்ட் பண்ணணும். இதான் அவங்களுடைய பர்பஸ். அப்போ நிலா சூரியனுடைய வேலையை செய்ய முடியாது, சூரியன் நிலா வேலையை செய்ய முடியாது. அதான் யுனிக்னஸ், வித்தியாசம் பாருங்களேன். அப்போ ஒவ்வொன்று காம்ப்ளிமெண்ட் பண்ணுது பாருங்க. இவர் இன்னொரு நாட்டுக்கு போவாரு, நைட்ல வரக்கூடிய நிலா அந்த வெளிச்சத்தை வாங்கி நமக்கு இரவில வெளிச்சம் கொடுக்கிறது. இதான் காம்ப்ளிமெண்டரி டிஃபரன்சஸ். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, கடவுளுடைய சித்தம் மட்டும்தான் நிறைவேற்றப்பட வேண்டும். The purpose of God that prevails. இதுக்கு மாறா என் மனைவியை நான் பயன்படுத்துறேன், இதற்கு மாறா என் புருஷனை நான் பயன்படுத்துறேன், இதற்கு மாறா என் பிள்ளைகளை பயிற்றுவிக்கிறேன்னா அது கடவுளுக்கு எதிராக செய்கிற துரோகம். உலகத்துல 700 கோடி மக்கள் இருக்கிறாங்க. 700 கோடி மக்களுக்கு மேல இருக்கிறாங்க. அந்த 700 கோடி மக்கள்ல ஒரே ஒருத்தர் கூட கடவுளுடைய குறிக்கோள் இல்லாமல் இந்த உலகத்துல பிறப்பதில்லை. மரம் வெட்டுறவன், முடி வெட்டுறவன், அல்ல ரோட்ல வேலை செய்யறவன், யாரா இருந்தாலும் சரிதான், பிரிட்ஜிக்கில் படுத்து கிடக்கிறவன், தொட்டில் தொங்க விட்டு வீடு இல்லாம நாடோடிகளா திரிகிறவன், அத்தனை பேரும் கடவுளுடைய குறிக்கோளோடு படைக்கப்படுறாங்க. அப்போ கடவுளுடைய குறிக்கோள் மட்டும்தான் அந்த உலகத்துல நிறைவேறணும். கடவுளுடைய பர்பஸ் நிறைவேறவில்லை என்று சொன்னால் அந்த குடும்பம் will become a defective, egoistic
அண்ட் ஃப்ளஷ்லி ஃபேமிலியாக இருப்பாங்க. அப்போ இந்த உலகத்தில் நான் ஏன் பிறந்தேன், எதுக்கு பிறந்தேன், எந்த ஊரில் இருக்கிறேன், எங்கே போகிறேன் அப்படிங்கிற திட்டம் தெரியணும்னா நான் யார்ட்டையும் படைப்புகள்கிட்ட போய் நிலாவிட்ட சூரியன்கிட்ட போய் கேட்க முடியாது. என்னை படைத்த கடவுளிடமிருந்து தான் கேட்க முடியும். அப்போ கடவுளை தாண்டி யாரும் என்னுடைய பர்பஸை, பெண் எதுக்காக பிறந்தா, ஆண் எதுக்காக பிறந்தாங்க, இந்த உலகத்தில் ஒவ்வொன்றும் எதுக்காக படைக்கப்பட்டதுங்கிற வித்தியாசத்தை, ஆசீர்வாதங்களை, அறிவை தெரிஞ்சுக்கிறதுக்கு கிரியேட்டர்கிட்ட மட்டும்தான், நம்மை படைத்தவர்கிட்ட மட்டும்தான் போகணுமே தவிர வேற எங்கேயும் போக முடியாது. அப்போ என்னை உருவாக்கின கடவுள்கிட்ட தான் என்னுடைய பர்பஸ் தெரியும். ஒரு பிரின்சிபல். அப்போ என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய நோக்கம் என்ன தெரியும்னா கடவுள்கிட்ட தான் கேட்க முடியும். ஒன்று. ரெண்டாவது பிரின்சிபல் என்னன்னா, கடவுள் சித்தம் மட்டும்தான் நிறைவேறும். மூணாவது என்னன்னா, என்னுடைய பர்பஸை கடவுள்கிட்ட தான் நான் தெரிஞ்சு கொள்ள முடியும், முழுமையாக தெரிந்து கொள்ள முடியும். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ கடவுள் திட்டம் தான் நிறைவேறும். கடவுள் திட்டம் தான் நிறைவேறும். ஏன் கடவுள் திட்டம் தெரிஞ்சுக்கணும், நான் கடவுள்கிட்ட தான் போகணும். இது 2 பிரின்சிபல் நாம டெரைவ் பண்ணியிருக்கிறோம். இப்போ பாருங்க, மூணாவது முக்கியமான ஒரு பிரின்சிபல் நான் சொல்ல போறேன். 1. The purpose of something determines its nature, its design. என்னுடைய பர்பஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னா, ஒரு பெண் என் மனைவி உருவாக்கப்பட்ட நோக்கம் என்னன்னு தெரிஞ்சாதான் அவளுக்குள் இருக்கிற பண்பு, அவளுக்குள்ள இருக்கிற உடல் கட்டமைப்பு, அவளுக்குள்ள இருக்கிற வித்தியாசங்கள், அவ ஏன் இப்படி படைக்கப்பட்டாங்கிற பண்புகள் ஏன் இப்படி இருக்கு, ஏன் கொஞ்சம் இமோஷனல் இருக்கிறாங்க என்பதை நல்லா தெரிஞ்சுக்க முடியும். அந்த நோக்கத்துக்கு தகுந்த மாதிரி தான் அதை கட்டமைக்கிறார், டிசைன் பண்றாரு. அப்போ பர்பஸ் தான் ப்ரிவீல் ஆகும், கடவுளை திட்டம் தான் நிறைவேறும். அப்போ கடவுள் திட்டத்திற்கு ஏற்பதான் ஒவ்வொன்றையும் படைக்கிறார். ஏன் மனுஷன்ட்ட இந்த மீன் வேற மாதிரி இருக்கு, மீன்ல இருந்து பறவை வேற மாதிரி இருக்கு, அனிமல்ஸ் வேற மாதிரி இருக்கு, ஒவ்வொன்றும் வேற வேற. 1 கொரிந்தியர் 15:38 அதிகாரத்துல பவுல் சொல்லுவார். என்ன சொல்லுவார் அப்படின்னா, கோதுமை விதை ஒன்னொன்னுக்கு ஒரு உருவை கொடுக்கிறார், ஒரு ஊனடலை கொடுக்கிறார் அப்படிங்கிறார். கோதுமை விதை கோதுமை தான் கொடுக்க முடியும், கத்திரிக்காய் கொடுக்க முடியாது. கடலை விதை கடலை தான் கொடுக்க முடியும், எல்லாம் கொடுக்க முடியாது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு சைஸ் டிசைன் பண்ணிட்டாரு. அந்த பர்பஸை மாற்ற முடியாது. மாத்தினா பிரச்சனை வரும், அழிவு வரும், தீமை வரும். we should not change the purpose. இன்னைக்கு வரைக்கும் இந்த விதைகள் கீழ்ப்படுத்திக் கொண்டிருக்கின்றன. அப்ப என்ன சொல்ல வர அந்த விதையிலிருந்து கொரிந்தியருக்கு நிருபம் 1 அதிகாரம் 15:38 it affirms the principle that God made everything according to its intended purpose. அவர் எந்த நோக்கத்தோட உருவாக்கணும், அதுக்குள்ள ஒரு மனசுக்குள்ள ஒரு குறிக்கோளை வச்சுதான் ஒவ்வொரு விதையும் படைக்கிறாரு. மனசுக்குள்ள ஒரு குறிக்கோளை வச்சுதான் ஒரு பெண்ணை படைச்சார், ஆணை படைச்சார். அந்த இன்டெண்டட் பர்பஸ் தான் நிறைவேற வேண்டும், வேற ஒன்றும் நிறைவேறக்கூடாது அப்படிங்கிறார். அப்ப குறிக்கோள் தெரியணும், ஒரு பெண்ணினுடைய குறிக்கோள் பர்பஸ் தெரியணும், எதுக்காக படைக்கப்பட்டாங்க அப்படிங்கிற நோக்கம் தெரியணும். நோக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டோம்னா அது எதற்காக அவங்களுக்கு அந்த உருவை கொடுத்திருக்கிறார், எதற்காக ஆணை எப்படி படைச்சிருக்காரு, பெண்ணை படைச்சிருக்காரு, எதுக்காக இவங்கள்ட்ட இந்த பண்புகள் இருக்கு, இவங்கள்ட்ட அந்த பண்புகள் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம். பர்பஸ் டிட்டர்மைன்ஸ் த நேச்சர், த நேச்சர் டிட்டர்மைன்ஸ் இட்ஸ் நீட்ஸ். அப்போ அவங்க ஏன் இந்த உடம்பு கட்டமைக்கப்பட்டிருக்குது என்று சொன்னால், அவங்க ஏன் இந்த பண்புகள் இருக்குன்னு சொன்னா, அவங்களுக்கு அந்த பண்புகளோடு அவங்க வாழ்வதற்கு என்ன தேவை என்பதை புரிஞ்சுக்கலாம். இதை நான் ஒரு உதாரணத்தை சொல்றேன். ஒரு 40 அடி 40 feet ட்ரெய்லர் தயாரிக்கிறாங்க ஒரு கம்பெனி. அப்போ அதனுடைய பர்பஸ் என்ன, ஒரு இடத்துல இருந்து ஒரு 40 டன் லோட ஸ்டீலையோ பைப்பையோ ஏற்றி கொண்டு இன்னொரு இடத்துல போய் இறக்கணும். இதான் பர்பஸ், இதான் குறிக்கோள். இதுக்காக தான் இந்த கம்பெனிக்காரர் படைக்கிறார். அப்போ பர்பஸ் கிளியர் ஆயிடுச்சு. அப்போ 40 டன் எடையை தூக்கணும்னு சொன்னால் எவ்வளோ பெரிய டயர் போடணும், எவ்வளோ பெரிய ஆங்கிள் போடணும், சேனல் போடணும், அவரோட பெட் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும், அப்போ அந்த எவ்வளோ பெரிய கேபின் இருக்கணும், லெங்த் இருக்கணும், விட்த் இருக்கணும், ஹைட் இருக்கணும், சேஃப்டியாக இருக்கணும்னு சொல்லி எல்லாத்தையும் அவர் டிசைன் பண்ணுறாரு. அப்போ குறிக்கோள் தான் அதனுடைய கட்டமைப்புக்கு, பண்புகளுக்கு, ஸ்ட்ரக்சருக்கு டிசைன் பண்ணுது. குறிக்கோளை வச்சு தான், பர்பஸ் வச்சு தான் அமைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ தேவை, அப்போ 40 டன் எடையை தூக்கிட்டு போகணும்னு சொன்னா அந்த டயர்ல எவ்வளவு காத்து இருக்கணும்,
அப்போ இறைய தூக்கிட்டு இவ்வளோ இடையை தூக்கிட்டு போனால் எப்பப்பெல்லாம் மெயின்டைன் பண்ணணும், ஏர் எவ்வளோ இருக்கணும், எப்போ இன்ஜின் ஆயில் மாற்றணும், எப்போ பெட்ரோல் போடணும், பிரேக்கை எப்போ செக் பண்ணணும், பஞ்சர் ஆச்சுன்னா என்ன பண்ணணும், அதனுடைய தேவைகள் முடிவு செய்யப்படுகிறது. இதே தாங்க நம்மளுடைய வாழ்க்கையில். ஆண் ஒரு பர்பஸுக்காக படைக்கப்பட்டிருக்கிறாங்க, பெண்ணு இன்னொரு பர்பஸுக்காக படைக்கப்பட்டிருக்கிறாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து கடவுளுடைய மகிமையை வெளிப்படுத்தணும். They cannot increase the glory and honor of God, but they have to imitate, they have to express to the world the glory and honor of God. கடவுளுடைய மகிமையை அந்த உலகத்துக்கு எடுத்து சொல்லணும். அதற்காக படைக்கப்பட்டிருக்காங்க, வித்தியாசமான முறையில் படைக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்க கடவுளுடைய மகிமையை எடுத்து சொல்லணும். இன்னைக்கு தனித்தனி டெரிட்டரியா இருக்கும் பார்த்துங்க. அதுதான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எசையா இறைவாக்கினர் எழுதிய புஸ்தகம் 55வது அதிகாரம் 10 முதல் 11 வரை வசனங்களை வாசிக்கின்றோம். மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி வருகின்றன, அவை நிலத்தை நனைத்து முளையரும்பி வளரச் செய்து விதைப்பவனுக்கு விதையும். பர்பஸ் எப்படி பாருங்க, நோக்கம். விதைப்பவனுக்கு விதையும் உண்பவனுக்கு உணவும் கொடுக்காமல், பர்பஸை நிறைவேற்றாம திரும்பி வராது, அங்கு திரும்பி வருவதில்லை. அவ்வாறே என் வாயிலிருந்து புறப்பட்டு செல்லும் வாக்கும் இருக்கும், அது என் விருப்பத்தை செயல்படுத்தி எதற்காக நான் அதை அனுப்பினோ அதை வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் வெறுமையாக என்னிடம் திரும்பி வருவதில்லை. குறிக்கோள் இருக்கு, அதற்கு தேவையான டிசைன் இருக்கு, அந்த டிசைனை நிறைவேற்றுவதற்கு தேவையான அதில் இருக்கக்கூடிய தேவைகள் அதில் கொடுத்திருக்கிறார். அப்போ ஒட்டுமொத்தத்தில் என்ன சொல்ல வராரு? God's purpose will be fulfilled in every aspect of our life. கடவுள் சித்தத்தை தவிர வேற எதுவுமே நடக்க முடியாது உங்க வாழ்க்கையிலும் உங்க மனைவி வாழ்க்கையிலும் ஆண் பெண் வாழ்க்கையில. அதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த பர்பஸை மாற்றக்கூடாது. அதான் ஸ்ட்ராங்கா சொல்லி கொண்டு வருகிறேன். உங்க மனைவி அவளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற திறமை, அவளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த கிஃப்ட்ஸ், கேரிசம்ஸ், கனிகள், அதை வெளிப்படுத்துவதற்கு தடையாக இருக்கக்கூடாது. அது ரொம்ப ஒரு பிரச்சனையா இருக்கும். மத்தேயு எழுதின நற்செய்தி 23வது அதிகாரம் 13வது வசனத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரிசேயர்களை சதுசேயர்களை திட்டுவாரு. டேய், நீங்களும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க, நீனும் பரலோகத்துக்குள்ள நுழைய மாட்டேங்கிற, நுழையிற மற்றவங்களையும் தடுத்து நிறுத்துற அப்படின்னு சபிச்சு விட்டுருவார். அப்ப நம்ம என்ன செய்யறோம்னா, when I don't know the purpose of my wife, என்னுடைய மனைவி எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறா, அவளுடைய திறமை என்னன்னு தெரியாம நான் அவளை பயன்படுத்திட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா நானும் உருப்படுறதில்ல, அவளையும் உருப்பட விடுறதில்ல. மிகப்பெரிய ஒரு கேட்டஸ்ட்ராஃபியை தான் நம்ம குடும்பத்துக்குள்ள, பேரழிவை, டிவாஸ்டேஷனை நம்ம குடும்பத்துக்கு கொண்டு வரும். இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் பாருங்க, சப்ஜெக்ட் பாருங்க. கணவன் மனைவி எப்படியோ அப்படி இருந்துட்டா, இந்த பிரியாம வாழ்ந்துட்டாங்கயா, டைவர்ஸ் ஆகலையா, அது ஒரு பெரிய மேட்டரையில் என்ன பொறுத்தவரை. திருச்சபைக்கா என்ன பண்றோம், கடவுளுக்கா என்ன பண்றோம் அப்படிங்கிறதான் கேள்வி. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எசையா எழுதின புஸ்தகம் 14வது அதிகாரம் 24 முதல் 28 வர வாசிங்கன்னா பயங்கரமாவே இருக்கும். படைகளின் ஆண்டவர் ஆணையிட்டு இப்படி கூறுகிறார், நான் எண்ணியவாறு யாவும் நடந்தேறும், நான் தீட்டிய திட்டமே நிலைத்து நிற்கும் அப்படிங்கிறார். நான் எதற்காக ஆம்பளை படைச்சேன், எதுக்காக பொம்பளை படைச்சேன்னு அந்த திட்டம் தான் நிறைவேறும், உன் இஷ்டம் நிறைவேறாது அப்படிங்கிறார். என் நாட்டில் அசீரியனை முறியடிப்பேன், என் மலைகள் மேல் அவனை மிதித்து போடுவேன், அப்பொழுது அவனது நுகத்தடி அவர்களை விட்டு அகலும், அவன் வைத்த சுமை அவர்கள் தோலிலிருந்து இறங்கும். மண்ணுலகம் முழுவதை பற்றி நான் தீட்டிய திட்டம் இதுதான்யா, பிற இனத்தார் அனைவருக்கும் எதிராக நான் ஓங்கியுள்ள கையும் இதுவேதான்யா. படைகளின் ஆண்டவர் தீட்டிய திட்டத்தை சீர்குலைக்க வல்லவன் எவன்? உங்க மனைவி தனித்துவமா கனிகளை கொடுக்கணும், பரிசுத்தாவின் வரங்களை கொடுக்கணும், கொடைகளை பெருக்கணும், திருச்சபை கட்டி எழுப்பணும் அப்படிங்கிற அந்த திட்டத்தை குலைக்கக்கூடியவன் யார்? ஹூ கேன் ஸ்பாயில் மை பிளான் அப்படிங்கிறார். அவர் தம் கையை ஓங்கி இருக்க அதை மடக்கக்கூடியவன் எவன்? இதான் என் பிளான் சொல்லி கையை நீட்டி வைக்கிறார். என் புருஷன் இப்படி அற்புதமா வாழணும், விடுதலையோட இருக்கணும், சுதந்திரமா வேலை செய்யணுங்கிற திட்டத்தை மாற்றக்கூடியவள் யார் அப்படின்னு கேட்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய திட்டத்தை
மாற்றக்கூடாது. கடவுள் எந்த பர்பஸ்க்காக உங்க பிள்ளைகளை உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரோ அந்த பர்பஸின் படிதான் வாழ வைக்கணும், வளர வைக்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சைக்காலஜி நம்முடைய வாழ்க்கையில கடவுளுடைய பர்பஸ் என்னங்கிறத சொல்லுவாங்களே தவிர கடவுள் எதற்காக படைத்தாருங்கிறத மாற்ற முடியாது. தியாலஜி, பிலாசபி எதை வேணா எடுத்துக்கங்க, கடவுள் எதற்காக படைச்சார், என்ன சித்தம், அதங்க விளக்கமா சொல்ல முடியுமே தவிர they cannot enhance the plan of God. கடவுள் எதற்காக படைச்சார் அப்படிங்கிறத, ஒரு ஆணை பெண்ணை எதற்காக படைச்சாருங்கிறத மாற்ற முடியாது. குருக்களோ ஆயர்களோ அல்லது சைக்காலஜிஸ்டோ டாக்டர்ஸோ மாற்ற முடியாது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 12 முதல் 13 வரை வாசிங்கன்னா பவுல் ஒரு சாப்பாட்டை பத்தி பேசுவார். வயிறுக்கென்று சாப்பாடா, சாப்பாடுக்கென்று வயிறு இருந்தால் அதை கடவுள் எடுத்து போட்டுருவாரு அப்படிங்கிறார். அப்போ ஃபுட் ஃபார் த ஸ்டமக், ஸ்டமக் ஃபார் த ஃபுட் அப்படிங்கிறத ஆண்டவர் ரிமூவ் பண்ணிடுவாரு அப்படிங்கிறார். அப்போ எவ்ரிதிங் இஸ் பெர்மிசபிள் ஃபார் மீ பட் நாட் எவ்ரிதிங் இஸ் பெனிஃபிஷியல். எல்லாமே செய்யறதுக்கு எனக்கு அனுமதி உண்டு, எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாம், அது அனுமதி உண்டு. ஆனா அவ்வளோத்தையும் சாப்பிட்டா அது எனக்கு நல்லது இல்லை அப்படிங்கிறார். அப்போ சாப்பாட்டுக்கென்று வயிறு, வயிறுக்கென்று சாப்பாடு அப்படிங்கிறது நல்ல ஒரு கொராபரேஷன். பாருங்க, சாப்பாட்டுக்கும் வயிறுக்கும் அப்படி ஒரு அன்பான உறவு இருக்கின்றது. வயிற்றினுடைய வேலை என்ன? சாப்பாடு போடுறத செரிச்சு அதுலேருந்து ஒரு நியூட்ரிஷனை, அதுலேருந்து ஆற்றலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி உடம்புக்கு கொடுக்கணும். உடம்பு அற்புதமாக இருக்கணும், அது பரிசுத்தாவின் ஆலயம். ஆண்டவர் செய்யக்கூடிய அந்த சொல்லக்கூடிய காரியங்களை செய்யணும், அது ஆற்றலை கொடுக்கக்கூடியதான் வயிற்றின் வேலை. அதை டைஜஸ்ட் பண்ணி செரித்து உடம்புக்கு ஆற்றலை கொடுக்கணும், தான் வயிறு வேலை. சாப்பாடு என்ன? சாப்பாட்டில் இந்த வயிறு செரித்து அதை கொடுக்கிற ஆற்றலை கண்டென்ட் பண்ணியிருக்கு. இட்லிலையோ தோசையிலையோ என் உடம்புக்கு தேவையான ஆற்றல் அதில் இருக்கு. அப்போ இந்த சாப்பாட்டை தூக்கி இந்த வயிற்றுல போட்டா, வாயு வழியா வயிற்றுல போட்டா அது செரித்து உடம்புக்கு ஆற்றலை கொடுக்குது. இதுதான் பர்பஸ். ஆனா இதை நான் வயலேட் பண்றேன். பர்பஸ் அப்படிங்கிறது என் உடம்புக்கு தேவையான ஆற்றலுக்கு பதிலா நாக்குக்கு தேவையானதெல்லாம் வாரி 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 மசாலா, சிக்கன், இட்லி, மீன், அது இது திங்குறேன். வயிறு பெருகுது, உடம்பு பெருகுது, முட்டி வெளியில உட்காந்துக்கிறேன். ஸோ ஒவ்வொரு விஷயத்திலுமே வயிற்று விஷயம், நாக்கு விஷயம், சாப்பாடு விஷயம், அவ்வளவுதான். அதுல கூட பாருங்க, கடவுளுடைய திட்டம் தான் நிறைவேறணும். God's purpose should be fulfilled in everything. பாருங்க, எந்த விஷயமா இருந்தாலும் அப்படிதான் பார்க்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஸோ மனிதனுடைய நம்ம வாழ்க்கையில பல தப்புகளை செஞ்சிடறோம். ரோமர் புஸ்தகம் 1 அதிகாரம் 20 22 22 25 26 எல்லாம் வாசிங்கன்னா அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண் ஆணோட, பெண் பெண்ணோட தாறுமாற வாழ்வாங்க. கடவுளை சித்தத்தை மறுதளிச்சிருவாங்க, பெண்களை தப்பு தப்பா பயன்படுத்துவாங்க, தீமை செய்வாங்க, பகடி பண்ணுவாங்க, பொறாமைப்படுவாங்க, அடிச்சு வெட்டிப்பாங்க. அப்ப என்ன பண்ற? கடவுள் விட்டுறாரு, நீ என்ன வேணும் பண்ணிக்கோ, நீ விரும்பிப்படி போய் சாவு, விட்டுருவார். இது எப்படி இருக்குன்னா, நான் ஒரு விஷ பாட்டில் அது சாப்பிட்டா செத்துருவேன்னு தெரிஞ்சிச்சு, நான் முடிவு பண்ணிட்டேன், சாப்பிட்டுட்டேன், இப்ப சாவப்பறேன், 4 மணி நேரமா 5 மணி நேரம் சாவப்பறேன். இப்ப போய் ஆண்டவரே என்ன கொள்ளுங்க, ஆண்டவரே என்ன கொள்ளுங்கன்னு வேண்டணுமா? நான் எப்ப டிசைட் பண்ணி அந்த விஷத்தை, பாவங்கிற விஷத்தை, கடவுளை சித்தத்தை சிதைப்பேன் என்கிற விஷத்தை, என் மனைவியை தாறுமாறா பயன்படுத்துவேங்கிற விஷத்தை, என் புருஷனை கேவலமா நடத்துவேங்கிற அந்த விஷத்தை நான் எப்ப குடிச்சிட்டேனோ ஆட்டோமேட்டிக்கா அது சாவை கொண்டு வரும். அது கடவுள் தேவையில்லை, என்ன கொல்றதுக்கு கடவுள் தேவையில்லை. 16வது மாடில நான் திமிரு கொண்டு குதிக்கிறேன், குதிச்சுட்டு கீழே வரும்போது ஆண்டவரே என்ன கொன்றுங்க தேவையில்லையே, நான் தான் முடிவு எடுத்துட்டேன். ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் யாரா இருக்கலாம், மண்வெட்டி வேலை செய்யலாம், கூலி வேலை செய்யலாம், அல்ல ஃபாதரா இருக்கலாம், சிஸ்டரா இருக்கலாம், டாக்டரா இருக்கலாம், இன்ஜினியரா இருக்கலாம், எந்த நிலையில் இருங்கள், கடவுள் சித்தத்துக்கு மாறாக உங்க உடலையோ ஆத்மாவையோ ஒப்பு கொடுக்காதீங்க. அவர் கைவிட்டுருவார். போ, இஷ்டம் போல போ, எப்ப திருப்தியாய் வேணான்னு சொல்லி வரையும் அப்ப வா, போறவர் போ என்று சொல்லி விட்டுருவார். திரும்பி வருமா வரமாட்டோமாங்கிறது பெரிய கேள்வி. ஆகவே உங்க வாழ்க்கையில் உங்க கணவரை எதற்காக கடவுள் படைத்தார் அதை கண்டுபிடிங்க. உங்க வாழ்க்கையில உங்க மனைவி எதற்காக படைத்தார் கண்டுபிடிங்க. உங்க தாய் தகப்பன் எதுக்கு கொடுத்தாங்க, உங்க பிள்ளைங்கள் எதுக்கு கொடுத்தாங்க, அந்த கடவுளுடைய நோக்கத்தை சிதைக்காமல் உங்கள் வாழ்க்கை ஒப்புக்கொடுங்கள். உங்க வாழ்க்கை திருச்சபைக்கும் நாட்டுக்கும் உலகத்திற்கும் மிகப்பெரிய பயன் தரக்கூடிய வாழ்க்கையை அமையும். காட் பிளஸ்.
கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு ஒரு காம்ப்ளிகேட்டட் சப்ஜெக்ட் தான். ஏனென்றால் நம்ம குடும்பத்தில் ஒன்றா இருக்கணும், ஒரே முடிவு எடுக்கணும், எல்லாம் சேர்ந்து ஒரு காமன் அஜெண்டா வச்சுக்கணும் அப்படிலாம் தான் சொல்லுவோம் நம்ம பொதுவாக குடும்பத்துக்கு. ஆனால் பாருங்க, ஒவ்வொருத்தருடைய தேவைகள் அவர்களுடைய இயல்பை சார்ந்திருக்கிறது. அவருடைய இயல்பானது அவர்கள் படைக்கப்பட்டதின் நோக்கத்தை சார்ந்திருக்கிறது. ஸோ கடவுள் ஒரு பர்பஸை வச்சு ஒரு பெண்ணை உருவாக்கிறாரு. அந்த பர்பஸை நிறைவேற்றும்படியாகத்தான் அவளுடைய நேச்சர், அந்த இயல்பு அமைந்திருக்கிறது. ஸோ அந்த இயல்புக்கு தக்கவாறு தான் அவளுடைய தேவைகளும் இருக்கிறது. அப்படிங்கும் பொழுது அவளுக்கு ஒரு தனித்துவமான தேவைகள் உண்டு. அப்ப அதை புரிந்து அந்த கணவன், அந்த ஆண் நடந்து கொள்ளும் பொழுது அந்த குடும்பத்துல ஒரு சந்தோஷம், அந்த ஒவ்வொரு நாளுமே ஒரு செலிப்ரேஷனா இருக்கும். அப்படி இல்ல எனக்கு பிடிச்சதா உனக்கு ஓகே, இதை வச்சுட்டு போயிட்டே இரு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி போற குடும்பங்கள்ல பாருங்க, ஏதோ ஒரு பாரத்தோட வண்டி இழுத்துட்டு போற மாடு போல அந்த குடும்பம் ஓடிக்கொண்டு இருக்குமே இல்லை, அங்க ஒரு ஜுபிலியேஷன் இருக்காது, ஒரு வைப்ரேஷன் இருக்காது, ஒரு செலிப்ரேஷன் இருக்காது. ஆகவே அதை புரிந்து கொள்ளதான் இன்னைக்கு கடவுள் ஒரு அற்புதமான ஒரு செய்தியை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. ஆணுக்கென்று ஒரு பர்பஸ், பெண்ணுக்கென்று ஒரு பர்பஸ் இருக்கு. அதை நிறைவேற்றும்படியாக ஒவ்வொருத்தருக்கும் தனித்துவமான இயல்புகள் இருக்கிறது. ஸோ அதுக்கு தேவையான தேவைகள் இருக்கிறது. ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு இப்போ ஒரு பெண்ணும் அப்படித்தான் அந்த ஆணுடைய தேவைகளை புரிந்து அதை உணர்ந்து நடந்து கொள்ளும் பொழுது அங்கே ஒரு சந்தோஷமான ஒரு குடும்ப வாழ்க்கை நடக்கும். அல்லது வில் பி எக்ஸிஸ்டிங் அண்டர் ஒன் ரூஃப், அவ்வளவுதான், ஏதோ வாழ்ந்து கொண்டிருப்போம். இன்னைக்கு அப்படி இல்லை, சேர்ந்து நாம் அப்படி வாழ வேண்டும், கடவுளுடைய பர்பஸை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி இன்னைக்கு நம்ம செய்தி ரொம்ப அழகா நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா நம்ம என்ன தவறு நடக்கிறோம், ஒன்னா கணவரை ப்ளீஸ் பண்றதுக்காக மனைவி வாழ்ந்துட்டு இருப்பாங்க, தப்ப கூட அப்படியே காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க, அல்லது எதிர்த்து போராடி பிரிஞ்சு போயிடுவாங்க. அதே மாதிரிதான் கணவன், ஏதோ வேற வழி இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ப்ளீஸ் பண்றதுக்காக சில விஷயங்களை செய்வாங்க. ஆனா புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு அப்படி நேசிக்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய ஒரு வளர்ச்சி, செழுமை, ஆசீர்வாதம், அந்த பிள்ளைகளுடைய நல்வாழ்வு பார்த்தீங்கன்னா அது வித்தியாசமா இருக்கும். அதைத்தான் நான் வாசிக்கிறோம். கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 1வது அதிகாரம் 10வது இறைவசனம் இவ்வாறு சொல்கிறது, நான் இன்னும் மனிதருக்கு உகந்தவராய் இருக்க பார்த்தால் கிறிஸ்துவனுடைய பணியாளராய் இருக்க முடியாது என்று சொல்லி. நம்ம we are not here to please anybody, but we are here to solve, to fulfill the purpose of God. So கடவுளுடைய நோக்கம் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி கடவுளுடைய பணியாளர்களாக நாம் ஒவ்வொருத்தரும் இந்த குடும்பத்தில் இருக்கணும். அந்த பிள்ளைகள் மத்தியில, கணவன் மத்தியில, மனைவி மத்தியில அந்த கடவுளுடைய நோக்கத்தை புரிந்து கொண்டு அவர் பாதத்தில் அமர்ந்து அவரை ஆராதித்து அதை புரிந்து கொண்டு வாழும் பொழுது அங்க நம்ம ப்ளீஸ் பண்ணிட்டு இருக்க மாட்டோம். we'll be fulfilling the purpose of God. So அப்படின்னா நம்முடைய நேசர் கடவுளா இருக்கணுங்க. கணவனுக்கும் மனைவிக்கும் அந்த பொதுவான அன்பர் கடவுளா இருக்கணும். அவருடைய வார்த்தை தான் அங்க சென்டர் பிளேஸ பிடிச்சிருக்கணும். அவருடைய சித்தம் தான் அந்த குடும்பத்தில் நிறைவேறணும். அப்படின்னா நம்ம ஒரு மனதோடு ஜெபிக்கிறவர்களாக, துதிக்கிறவர்களாக, பாடுகிறவர்களாக, ஆராதிக்கிற பிள்ளைகளாக நாம் இருக்கணும். இப்படி ஒரு தீர்மானத்தை எடுத்து பாருங்கள், ஆண்டவரை ஆராதித்து பாடுவோம். அவருடைய பர்பஸ் நல்லது, உன்னதமானது, அது வல்லமை உள்ளது. அதை புரிந்து கொண்டு ஒரு வெற்றி வாழ்க்கை வாழ்வோம். ஏதோ சவசவன்னு வாழக்கூடாதுங்க. வெற்றி வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை வாழ்வோம். பாருங்கள், எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். என் வேதனைகளை அவர் பார்க்கிறார், என் கண்ணீரையும் அவர் காண்கிறார். என் வேதனைகளை அவர் பார்க்கிறார், என் கண்ணீரையும் அவர் காண்கிறார். ஏற்ற நேரம்
உன்னத பாடல்களை இப்படி வாசிப்போம். அவருடைய இடது கை என் தலையின் கீழ் இருக்கும், தன் வலது கரத்தினால் என்னை அரவணைத்துக் கொள்கிறாராம். அப்படி ஒரு அன்புள்ள ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். இந்த அரவணைப்பை, இந்த வார்த்தை நம்ம மனிதர்களிடம் தேடி ஏமாந்து போடக்கூடாது. அது கடவுளிடமிருந்தே நமக்கு கிடைக்கும். அவரிடம் சரணடைவோம். அவர் இடது கை என் தலையின் கீழ் இருக்கும், தன் வலது கரத்தினால் என்னை அணைத்துக் கொள்கிறார். அவர் இடது கை என் தலையின் கீழ் இருக்கும், தன் வலது கரத்தினால் என்னை அணைத்துக் கொள்கிறார். ஏற்ற நேரத்தில் ஆறுதல் தருகிறார், ஏற்ற நேரத்தில் ஆறுதல் தருகிறார், ஆறுதல் தருகிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அப்பா, நீரே நல்லவர், நீரே சர்வ வல்லவர். உம்முடைய குறிக்கோள், உம்முடைய திட்டம் தான் நிறைவேறும் என்று சொல்லி அந்த திட்டத்திற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. கணவன் மனைவியாய் குடும்பமாய் ஆண்டவரே, எங்கள் குடும்பத்திற்கான உம்முடைய திட்டத்தை நீர் வெளிப்படுத்தி தாரும். அதை நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுகிறோம் என்று சொல்லி நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் சுவாமி, அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. தேவ சித்தம் நிறைவேறட்டும். எதற்காக இந்த குடும்பங்களை உருவாக்கினீரோ அது நிறைவேறும்படியாக கணவன் மனைவி ஒருவரை முழுமையாய் புரிந்து கொண்டு தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறோம் என்கிற உணர்வோடு அப்பா, ஒவ்வொருடைய தேவைகளை சந்திக்க ஞானத்தை தருவீராக, பலத்தை தருவீராக. சுயநல கட்டுகள் உடைக்கப்படுவதாக, சுயமான திட்டங்கள் நொறுக்கப்படுவதாக. மாறாக தேவ சித்தம் குடும்பங்களில் நிலை பெறுவதாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது முழுமையான நம்பிக்கை கொள்வோம், நிறை வாழ்வை பெற்றுக்கொள்வோம். God bless you. இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க.